அதீத கனமழையால் இந்தியாவின் பல மாநிலங்கள் சமீபத்தில் கடும் சேதங்களை சந்தித்த நிலையில் அதற்கான காரணங்களை பார்க்கலாம். மழையால் ஏற்படும் பாதிப்புகளை நாம் அறிந்ததுதான். ஆனால் சமீப நாட்களாக இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழை வழக்கத்திற்கு மாறானது. பருவமழை காலத்தை எதிர்கொண்ட கேரளாவில் வயநாட்டின் கோரம் இதற்கு எடுத்துக்காட்டு என கூறலாம். டெல்லி, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான், வடகிழக்கு மாநிலங்கள், ஆந்திரா, தெலுங்கானா என பல மாநிலங்கள் கனமழையால் கடுமையான பாதிப்புகளை சந்தித்தன. குறிப்பாக இந்த மாநிலங்களில் பெய்த அதீத கனமழை பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டி ஒரே நாளில் பெய்யும் மழையை அதீத கனமழை என வானிலை ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். பருவமழை மாற்றம் உள்ளிட்டவையே அதீத கனமழைக்கான காரணங்கள் என கூறும் வானிலை ஆய்வாளர்கள் இது கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். ஒரு 5-6 வருடங்கள்ல பருவநிலையின் அமைப்புகள்லேயே மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஒரு மாத காலத்திற்கு பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு குறிப்பிட்ட ஒரு வாரத்திலேயே அதீத மழைப்பொழிவு கொடுக்குது. புவி வெப்பமயமாதல் தான். இந்த புவி வெப்பமயமாதலின் காரணமாக கடல் வெப்பநிலை அப்படிங்கிறது சீரற்ற நிலையில நீடிக்குது. குறிப்பிட்ட இடங்கள்ல அதீத வெப்பமும் குறிப்பிட்ட இடங்கள்ல இயல்புக்கு குறைவாக வெப்பம் குறைந்தும் காணப்படுது. வரும் நாட்களில் இது அதிகரிக்கும் என எச்சரிக்கும் வானிலை ஆய்வாளர் தொடங்கவிருக்கும் லானினா காலநிலையில் இதன் தீவிரத்தை நாம் உணரலாம் என கூறுகிறார். லானினா உருவாகி கொண்டிருக்கிறது. நடுநிலை எல்சோ நிலை தான் நீடித்து வருகிறது. இதன் காரணமா அந்த கடல் சார்ந்த அலைவுகள்லாம் ஒரே இடத்துல நீண்ட நாட்கள் பயணிப்பதன் காரணமாகவும் அதன் தாக்கம் ஒரே இடத்துல அதிகரித்து காணப்படுவதன் காரணமாகவும் இந்த அதீத கனமழை பொழிவு அப்படிங்கிறது இப்ப இயல்பான ஒன்றாக மாறி வருகிறது. லானினா காலநிலை வங்கக்கடலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என வானிலை அறிக்கைகள் கூறியிருக்கும் நிலையில் இதனால் வரவிருக்கும் பருவமழை காலத்தில் அதிக மழை பொழிவு நிலவும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறது. எனவே பருவமழையை எதிர்கொள்ள அந்தந்த மாநில அரசுகள் மற்றும் மத்திய அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பது அவசியம்.